வணக்கம். இன்னைக்கு வீடியோ மூக்கில் தான் பேசுறது. மூக்கில் எப்படி பேச முடியும்? அப்படி சொல்லி பாயிட்டானுங்க. சளி பிடிச்சின்னு ஒரு மாதிரி பேசினா, என்னடா மூக்கில் பேச சொல்லி என்னையும் அப்படி நம்ப வச்சிட்டானுங்க. சரி, அதனால இன்னைக்கு மூக்கில் தான் பேச போகிறது. சளி பிடிச்சினுக்குது. உலகத்தில் எது நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும் பொழுது இந்த உடம்பு மட்டும் ஏதாவது பண்ணினே இருக்குது. சரி, விஷயத்துக்கு வரும். என்னன்னா, தெரியும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க போய் சர்வே எடுக்கிற பேரில் செம்மடி வாங்கி வந்துக்கிறானுங்க. யார் நம்ம ஆளு? அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா ஒன்று சொல்லிக்குது. என்னன்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்து சீரியஸாக இருக்கிறாராம். அவர் எதனால சீரியஸாக இருக்கிறாரு, அவர் என்ன ஆச்சு அப்படின்னு அக்கா சொல்லுவாங்க. அடிச்சுட்டு தான் எங்க வீட்டுக்காரர் வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அக்காவோட வீட்டுக்காரர் சீரியஸா படுத்துனுக்கிறாரு. சீரியஸா என்னாச்சுக்கா? ஏன் சீரியஸா படுத்துட்டு இருக்காரு? என்ன இது ஃபிக்ஸ் சொல்லி கொடுத்த கூட மறக்குது வேற அக்கா. ஃபிக்ஸே வந்துருச்சு. அவங்க வீட்டுக்காருக்கு ஃபிக்ஸே வந்துருச்சா? சிச்சினே சொல்லுது அக்கா. ஐயோ, ஃபிக்ஸ் வந்துக்குதுப்பா. அவங்க வீட்டுக்காரரு சீரியஸாக படுத்துனுக்கிறாரு. ஃபிக்ஸ் வந்துடுச்சு, மறந்துட்டாங்க. ஐயோ, என்னவோ. அக்கா யாருன்னா, ஃபர்ஸ்ட் அக்கா யாருன்னு சொல்லிடுறேன். அக்கா யாருன்னா, டிவிகே கட்சியின் கருத்து கணிப்பு அதிகாரி. படிச்சுட்டு வந்திருக்காங்க ஜேர்னலிசம், அப்புறம் அந்த சென்சஸ் அது இதுன்னு எல்லாத்தையும், அந்த மேத்தமெட்டிஷியன், பல விஷயங்களை, பல மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து கருத்து கணிப்பில் இறங்கியிருக்கிறாங்க டிவிகே கட்சியில். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள், நல்ல படிப்புலாம் படிச்சுட்டு ஒரு முறையாக அதை பயிற்சி பண்ணிவிட்டு கருத்து கணிப்பு எடுக்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய்க்கிறாங்க. போன இடத்துல கருத்து கணிப்பு தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் கேட்டு சண்டை வாங்கின்னு அது இதுன்னு பண்ண அவங்க மேலே கை வச்சு அதுக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து டிவிகே கட்சிக்காரன் அடிச்சு ஓட விட்டுறாங்க. என்ன அடி, செம்ம அடி அடிச்சு வாயிலாக வச்சிட்டாங்களாம். யாரையோ அவங்க இவங்களை பற்றி சொல்ல, இவங்க அவங்கள பற்றி சொல்ல, ஒரே வீடியோ தான். இதில் கொடுமை என்னென்னா, இந்த கருத்து கணிப்பு அதிகாரிகள்லாம் போயிருக்காங்க. போன இடத்துல அடி, செம்மடி வாங்கினோன்னு வந்தது பேர் கோபம் கட்சியில் எல்லாருக்கும். கடக்கன்னு வந்துட்டார். அவர் ஆர்எஸ்எஸ்காரு நிர்மல்குமார் அவர் வந்துட்டார். அப்புறம் நம்ம ஆள் என்ன பிடிச்சாரு உர்ஜினா அவர் வந்துட்டார். முக்கியமாக 2 பேர், 2 ரவுடிங்க களத்தில் இறங்கிடுச்சு. நான் சொல்கிறது வளர்த்து போயிட்டாங்க. ஐயோ, இவங்களா ரவுடியாச்சு, இவங்க வந்தால் என்ன வருது, ஸ்தம்பிச்சு போச்சு இடம். 2 பேர் அதில் பேச்ச பாருங்க. நீங்க வேலை செய்றீங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறது என் கட்சியில 100 பேர் போய் அடிச்சிருக்காங்க. 300 வார்டுல இருக்கிறாங்க. அந்த அம்மா பிரெக்னென்ட் அம்மா. ஐயோ, ரவுடிடா. இல்லைண்ணே, நீங்க உங்க வேலை செய்றீங்க, பாதிக்கப்பட்டது அவங்க கட்சிக்காரன். பா, இவ்வளவு பேர் ரவுடியா? இவன் ரவுடி சார் 41 பேர் இறந்தாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? அப்ப இந்த ரவுடி தனத்தை காட்டலாம். அப்போ பயந்துன்னு 1 மாசமா கக்கூஸ்லையும் கிச்சன்லையும் ஒளிஞ்சிருந்த நாய், அதுவும் கக்கூஸில் தலையை விட்டுருந்தானா 1 மாசமா பயந்து போய் தலையை விட்டு தியானம் பண்ணானா அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க. நாயிலாம் பேசுகிறாங்க. ரவுடி போய் நாயின்றீங்க. பார்த்தீங்களா இல்லையா? பாதிக்கப்பட்டது எங்கள் கட்சிக்காரன். அவ்வளோத்தான், அப்படியே பிஜிஎம் தான் போடல. டடா வெளியே சொல்கிறாங்க, தலைவா நாயா, மட்டமான நாயா, நீ காரி துப்புமா மூஞ்ச பார்த்தா. 41 பேர் இறந்தப்ப எதை போய் சப்பின்னு இருந்த குச்சி முட்டாயா அப்படின்னு வெளில கேட்குறானுங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது. இருந்தாலும் மரியாதையாக பேசணும்ல. வெளில ரொம்ப அசிங்கமாக பேசுகிறானுங்க. நான் எப்போ பார்த்தாலும் மூஞ்சில் வச்சுட்டு போனான் ஒருத்தவன். நான் அவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் போலீஸில். ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறான். அந்த பேச்சு வந்து எனக்கு பிடிக்கல. நாகரிகமாக பேசுங்க, இந்த மூஞ்சை பார்த்து எப்படி நாகரிகமாக பேசுறது, இருந்தாலும் நாகரிகமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். மனசாச்சே இல்லை. 41 பேர் இறந்தப்ப அத்தனை பேரும் 1 மாதம் ஊரை விட்டு போயிட்டானுங்க, காணாமல் போயிட்டானுங்க. அதுவும் அந்த வார்த்தையை கவனிக்கணும். அந்த அதிகாரிகளாம் வந்து கட்சிக்காரங்க சம்மாட்டி வாங்கி ஓடினாங்களா, அவங்கள கட்சிக்காரங்க. 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்கள யாரு? கட்சிக்காரங்கள இல்லை. கட்சிக்காரங்களா? அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்கல்ல. யாரோ வேடிக்கை பார்க்க வந்தாங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. இவங்க கக்கூஸில் போய் வேடிக்கை பார்த்துருந்தானுங்க அப்படின்னு வெளில சொல்கிறாங்க. நான் சொல்ல, 41 பேர் இறந்தப்ப ஒருத்தன் வெளியே வரல 1 மாதத்துக்கு. இதில் ரொம்ப அப்படியே படித்த ஜேர்னலிஸ்ட்லாம் போயிட்டு சர்வே எடுத்துருக்காங்க. அந்த சர்வேயில் வந்து அடிவாங்கி வந்துக்கிறாங்க. அதுக்கு பொத்துக்கு வந்துட்டானுங்க. இல்லை, கொடுமைனா அந்த கட்சியோட தலைவர் எதுக்குமே வெளியே வர மாட்டார். எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ளே தான். இத்தனைக்கும் பத்திரிகையாளர்லாம் அந்த பேச கூட்டுக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. சிஎம் வந்து பேசுகிறாருப்பா நிகழ்ச்சியில். ஆனால் அவர் வரமாட்டார். அவர் அப்படியே வீட்டிலே இருப்பார். அவங்க வந்து காஃபியை குடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தி 41 பேர் இறந்தப்ப ஒரு அறிக்கை, சோரிக்கை, நரிக்கை எதுவும் விடலை. இந்த அதிகாரிகள் அடி வாங்கிட்டாங்களாம். எது? எங்கள் அதிகாரிகள் மேலே கை வச்சிட்டிங்களா? எழுதுறேன் பேர், தீட்டுற அறிக்கைன்னு 100 ரவுடிகள் வந்து இந்த அதிகாரிகளை அடிச்சிட்டாங்களாம்.
அவர் வந்து தலைவர் அறிக்கை கொடுக்க, இந்த 2 ரவுடிங்க களத்தில் இறங்கி அப்படியே மிரட்ட, பாதிக்கப்பட்டது இங்கே வெறி வருது. உங்க மூஞ்ச பாரு, முடியல. பெரிய பூட்டி மாரி அங்கே போய் அது சார் நேரில் மட்டும் நீ கேட்சன்னு செருப்பை கட்டி பட்டான்னு அடிப்பாங்களாம். அவனை நான் போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன். அந்த மாதிரி செய்கிறவங்கள பேசுகிறவங்கள நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து கூட தான் நிற்பேன், பாப்பேன் அடி வாங்குறது, தடுப்பேன், தடுத்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். சே கருமு கடுப்பாக இருக்குது தலைவா. எனக்கு வேறு எந்த கோபமும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. இவன் மூஞ்ச பார்த்தா தான் வருது பேர். எங்கேயாவது 41 பேர் இறந்தாங்களே, அப்பயே பொத்தின்னு இருந்தீங்களே, அதே மாதிரி இவங்களுக்கும் பொத்தின்னு இருக்கலாம்ல. கேட்டால் கட்சிக்காரங்களா? அப்போ 41 பேர் யாரு அதை சொல்லுங்கள். இவங்க கட்சிக்காரங்க, அவங்க யாரு? அவங்களாம் மனுஷனே கிடையாதா? 1.5 மாசமா வீட்டுக்குள்ளே இருந்தீங்க, இதுக்கு அப்படியே பொத்துக்குன்னு வர்றீங்க. அது தப்பெல்லாம் உங்கள் கட்சிக்கார மாதிரி தலைவா. அங்கே இருந்த லேடிஸை வந்து வயிற்றுல எட்டி வச்சிருக்கிறாங்க, வீடியோ இருக்குது. நானா சொல்ல, அவங்க இவங்க அடிச்சாங்கன்னு சொல்ல, இவங்க உங்கள் அதிகாரிகள் வந்து அவங்க அடிச்சாங்கன்னு சொல்ல, இப்படி மாறி சொல்லினுக்கிறாங்க. அது போலீஸ் வந்து பார்த்துக்கும். அதுக்கு ரவுடி அறிக்கை விட்ட பாரு, அந்த 2 ரவுடியை, அது கூட பரவாயில்ல, ஸ்பாட்டில் வராங்கப்பா. 41 பேர் இறந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்க போல, அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்த அவர் நிர்மல்குமார், நாகரிக மனுஷன், அவர் வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்க. அது இல்லாமல் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமான ஆள் இந்த கட்சியில், ஊதவ் உர்ஜினா. அவர் பேர் ஆதவ் அர்ஜுனா தான். உங்களை வந்து உஜய்னார் ஒரு வாட்டி, உங்களையே உஜய்னு சொன்னார்னா அப்போ நான் அவரை வந்து ஊதவ் உர்ஜினா தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் டங்கு ஸ்லிப் ஆகும். உங்கள் கட்சிக்கே அது எனக்கு ஆகக்கூடாதா? அவர் ஆதவ் அர்ஜுனா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தையை கேளு தலைவா, நீலாம் வடச்சென்னையில் போய் எப்படி ஓட்டு கேட்பேன்னு தெரியலையே, நீ எங்கே கேட்க போகிற? கடுமையாக சொல்றேன், வட சென்னையில இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில வந்து திமுக ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த அரசியலை கேட்டியா தலைவா? வட சென்னையில் வந்து கஞ்சாவும் வன்முறை அதை வச்சு வந்து டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. என்ன சொல்ல வர்றாரு உங்க கட்சிக்காரரு? வட சென்னை மக்கள்லாம் கஞ்சா கொடுத்தா ஓட்டு போடுறாங்களா, வன்முறை அதை கொடுத்தா ஓட்டு போடுறாங்களா? அப்படி பார்த்தா நீங்க என்ன கொடுத்தா ஓட்டு போடுவீங்க? நாய்க்குட்டி பொம்மை கொடுத்தா அப்படி கேட்க தோணுமா இல்லையா? இல்லை சொல்கிறேன், இப்போ இவர் என்ன கொடுத்தா போடுவார்? லாட்ரி டிக்கெட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் தோணுமா இல்லையா? வட சென்னை மக்கள் வந்து கஞ்சா வன்முறை அதை வச்சு வந்து அவங்க வந்து டிஎம்கே ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. பா அசிங்கமாக இருக்கும். படத்தில் கூட இப்படி இருந்ததில்ல. படத்தில் ஏதாவது பாட்டு பாடுவீங்க, சேரியில்லா ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பேர புள்ளன்னு, ஏதோ எவனோ எழுதி கொடுத்துட்டான் பாட்டிங்க பொழுது. கட்சியில் இந்த தற்கூரி நான் சொல்கிறது இல்லையா? நல்லா ஊதிய சின்னமாக வச்சுன்னு ஊதி மாரி பேசுகிறான் ஆள். வட சென்னை மக்களுக்கு கஞ்சா இல்லை கேட்குறேன், இதில் நீ கஞ்சா அடித்தா உனக்கு கோவம் வரல? உனக்கு கஞ்சா பார்த்தாலே டென்ஷன் ஆகும்ல? அப்போ அப்படி தானே எல்லோரும் இருப்பாங்க. ஏன்னா தலைவர் கஞ்சாலாம் அடிக்க மாட்டார், போதை பழக்கம் சுத்தமாக இல்லாதவர் இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு போதை பழக்கத்தை பார்த்தா கோவம் வரும், அந்த மாதிரி தானே எல்லாருக்கும் வரும். இப்போ இவன் கஞ்சா அடிச்சது இல்லையா? இல்லை, ஏன்னா அவர் அடிச்சது இல்லை, நான் வட சென்னை மக்கள் அடிப்பாங்க. அதானே சொல்ல வரீங்க? சினிமா பார்த்துட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து சினிமாவில் வர்ற மாதிரி நம்ம ஜெயிச்சலான்னு ஒரு கற்பனையில் வாழ்ந்துருக்கிறீங்க நீங்கள். அந்த மாதிரி சினிமா பார்த்து வட சென்னை மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு இது ஒரு நினப்பில் இருக்குது. இந்த ஊதிக்கிட்ட நல்லா ஊதி சொல்லுங்க. அப்படிலாம் யாரையும் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. மக்கள் அப்படி தப்பாக பேசக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி அப்படி செய்யவே கூடாது. அப்புறம் ஓட்டு கேட்டு போனால் தூணு ஊதி எடுத்து ஊதிடுவாங்க ஜாலியாக. தூணு எப்படி ஊதுவாங்க? அப்புறம் கஞ்சா வன்முறை கொடுத்தா ஓட்டு போடான்னு சொல்கிறப்ப நான் தூன்னு சொல்லிட்டு ஊதி எடுத்து ஊதான்னு சொல்ல மாட்டேனே. என்ன இது? நீங்கள் போய் சொல்ல முடியுமா? போய் அக்ரகாரத்தில் போய் சொல்லுங்கள் தச்சனை. அப்புறம் உங்களுக்கு கருவறையில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், இதெல்லாம் ரிப்பீட் பண்ணுற வேறு ஆப்ஷன் கிடையாது எனக்கு. இல்லை சொல்ல முடியுமா? அக்ரகாரத்தில் போய் உங்களுக்கு தச்சனை போட்டால் நீங்கள் செஞ்சுருவீங்கன்னு முடியாதுல்ல. உங்ககிட்ட வந்து எதாவது பேச முடியுமா? உங்களுக்கு அந்த இதுவும் அதெல்லாம் கொடுத்தா இத்தனை நாளாக நீங்கள் அப்படி தான் ஓட்டு போட்டிங்கன்னு அப்படி சொன்னால் தப்பாக இருக்குமா? எதுவும் டைரெக்டாக சொல்லுப்பா. அவ்வளோ தைரியம் இல்லைப்பா எனக்கு, டைரெக்டாக சொல்ல முடியாது, புரிஞ்சிங்க. அந்த மாதிரி சொல்ல முடியுமா தலைவா? தப்பு தலைவரோட பேசக்கூடாது. போய்கிறாங்க அதிகாரிகள், படித்த அதிகாரிகள், நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கேங் வந்து போய் இது எடுத்துருக்குறாங்க, சர்வே, யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்க போயிருக்காங்க. கருத்து கணிப்பு எடுக்க போனவங்கள வறுத்து ரைமிங் ட்ரை பண்ண தலைவர், வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கு வட சென்னை மக்களை தப்பாக பேசினுக்கிறாங்க. அது இல்லாமல் 2 ரவுடி இறக்கி விட்ருக்க. இவங்க இருக்கிற வரைக்கும் கட்சி ஜெயிச்சிடும் தலைவா. பட்டார்னு செருப்பாக கழட்டி கீழே போட்டு நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் அவ்வளோ வந்து செருப்பு முக்கியம் எனக்கு.
அப்படிதான் இருக்குது. இவனால எப்படி தலைவா கட்சியில் வச்சிருக்க? போய் நிற்கிறான், நீ வேணா அவனை தனியாக விட்டு பாறான். நல்லா இந்த பருத்தி வீரனை கொட்டி கொட்டி மண்டையை வீங்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏரியாவுக்கு ஒரு 10 பேர் வீங்க வச்சு அனுப்புவாங்கன்னு வெளியே சொல்கிறாங்க. நான் சொல்லலை, மூஞ்சப்படி தலைவா. இதெல்லாம் உங்கள் கட்சியோட பிளான்னு வெளில சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஆதாரம் கேட்டேன். ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, அந்த பாதிக்கப்பட்ட அக்கா பேசியிருக்காங்க, அவங்க பேசுறத கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, என்ன பேசியிருக்காங்க பார்க்கலான்ட்டு பார்க்கலாமா? வலிச்சு 2 அடி அடிச்சாரு. அடிச்சுட்டு தான் எங்க வீட்டுக்காரர் வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. சீரியஸா படுத்துன்னு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சீரியஸா இருக்காருன்னா பதறது இல்லையா, பர்ஃபார்ம் பண்றது இல்லையா, சொல்லி அனுப்பணும் தலைவா. நீங்க ஒரு ஆக்டர் சொல்லிடணும், ஏமா சீரியஸா இருந்தால் அப்படி சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டுக்காரரு சீரியஸா இருக்காருன்னு அப்படி ஏதாவது பண்ணணும். அசிங்கமாக தான் இருக்கு எனக்கு இப்படி நடிக்கிறது. இருந்தாலும் வேற வழி இல்லையே, நீங்கள் சொல்லி கொடுத்தது நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன். அவங்க வீட்டுக்காரர் சீரியஸா இருக்காராம். சீரியஸா இருந்து ஐ அல்லது என்ன தலைவா அது ஐ ஏதோ ஆரம்பிக்குது. ஐ என்ன அது ஐயோ மறந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் சீரியஸா இருக்காருல்ல, அதான் ஐ என்ன ஐ அல்லது ஃபிக்ஸே வந்துருச்சு. ஃபிக்ஸே வந்துருக்கு தலைவா. ஃபிக்ஸே சிரிச்சினே வந்துக்குது ஃபிக்ஸ். அக்கா பாருங்க, அக்காவோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு வீட்டுக்காரரு சீரியஸா இருக்கிறாரு, அவருக்கு ஃபிக்ஸ் வந்துருக்குது. ஐயோ வார்த்தை வந்துட்டியா, ஃபிக்ஸே வந்துருச்சு, அதில் சிரிச்சிருக்காங்க. ஐயோ சொல்லி கொடுத்ததை மறந்து போயிட்டுமே. அது என்ன வந்துச்சுன்னு தெரியல. புருஷனுக்கு சீரியஸாக இருக்காரு, ஏன் சீரியஸாக இருக்காரு, ஃபிக்ஸே வந்துருச்சு, சிரிச்சின்னே சொல்கிறாங்க தலைவா. என் வாழ்க்கையிலே வீட்டுக்காரர் சீரியஸாக இருக்கிறதும் அவருக்கு ஃபிக்ஸ் வந்ததும் சிரித்து சொல்கிற ஒரே கட்சி உங்கள் கட்சி தான், சிரிப்பு கட்சி. சிரிக்கிறாங்க தலைவா ஊரே. ஏன்னா அக்கா சிரிக்கிறாங்க, அதெல்லாம் நாங்களும் சிரிக்கிறோம். அவங்க சீரியஸாக இருக்கிறாங்க, அடிபட்டுக்குது, அதை வந்து கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும், அதுக்காக இல்லை. பாதிக்கப்பட்டவங்க சிரிக்கிறாங்க, துன்பத்திலும் சிரிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. துன்பப்படுறவங்களை பார்த்து நான் கொஞ்சம் சிரிக்கக்கூடாது தான் இருக்கிறேன், முடியல. அப்புறம் அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் படுத்துருக்காரு. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் படுத்துனுக்கிறாரு. நல்லா பேசுறீங்கக்கா ஸ்டைலா, அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர். ஐயோ சூப்பராக இருக்குது, அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்குக்கா. வீட்டுக்காரர் சீரியஸாக இருக்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே ஃபிக்ஸ் வந்ததுன்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர் படுத்துட்டு இருக்காருன்னு ஸ்டைலாக சொல்கிறீங்க. பர்சனலாக எனக்கு வந்து அக்காவோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு. இப்படி தான் இருக்கணும், ஒரு கருத்து கணிப்பு அதிகாரினா இப்படி தான் இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும். வீட்டுக்காரர் ஃபிக்ஸ் வந்தாலும் சிரிச்சுட்டே சொல்லணும். நான் பர்சனலாக இவங்களை வந்து மதிக்கிறேன். எங்கள் அக்கா இப்படி தான் எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கோம். என்னக்கா என்ன சொல்கிறது, அக்காவுக்கு வந்து பேச்சே வரலையா. எனக்கு பேசக்கூட என்னால் முடியல. பேசக்கூட முடியல, துக்கம் அடிச்சிட்டு இருக்கு அக்காவை. பேச முடியலையா, இப்படி சொன்னாத. பேசவே முடியல, என்னால பேசக்கூட முடியல. ஸ்டைலு தான் ரஜினிகாந்த் பாட்டில். என்ன பண்ணுறது, கட்சிக்காரங்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது, பேசவே முடியல. எங்க வீட்டுக்காரர் படுக்கிற போது என்னால என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பாத்தியா தலைவா, அவங்க வீட்டுக்காரர் படுத்துன்னு இருக்கிறப்ப அக்காவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒழுங்கா சொல்லி கொடுத்து அனுப்புறது இல்லை. உங்களை மாதிரி ஒரு பேப்பராவது கொடுக்கணும்ல, அப்போ என்ன பேசணும்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லைக்கா. என்ன பேசுறதுன்னு தெரியல அக்காவுக்கு. ஐயோ மறந்து போச்சே, சீரியஸாக இருக்காரு, ஃபிக்ஸுக்கு வேற சிரிச்சிட்டோம். இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா காலி நீங்களாம். அந்த பாதிப்பில் சீரியஸாக இருக்காங்க, அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக பேசல தலைவா. ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அக்கா சிரிக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. வெளியே இருக்கிறவங்களாம் நீங்கள் தான் அதை பிளான் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. நானும் ஒரு விமர்சனம் வைக்கிறேன். ஏன்னா உங்கள் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி சிரிச்சிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. எது உண்மை எது பொய்ன்னு எங்களால் கெஸ் பண்ண முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா பார்க்கல, சீரியஸாக பார்க்குறோம், மக்களுக்கு பாதிப்பாக பார்க்குறோம். உங்கள் கட்சிக்காரங்க ஒன்றா நான் சிரிக்க மாட்டேன். இப்போ நாங்கள் ஓடிட்டு இருக்கோம், இது ஓடாமல் இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஓடாமல் இருக்கோம். யார் எழுதி கொடுத்தாக்கா அப்படி சொல்லக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க அந்த பதட்டத்தில் அவங்களுக்கு பேச்சு வரல. ஓடிட்டு இருக்கோம், அப்போ ஓடாமல் இருக்கோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன தலைவாயுது. சே, 41 பேர் இறந்தப்ப கூட நீங்கள் அறிக்கை விடலை. இதுக்கு அறிக்கை விட்டீங்க, உங்கள் கட்சியில் இருக்கிற ரவுடிகளை இறக்கி விட்டீங்க. அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிற பொறுப்பாளெல்லாம் வந்து அப்படி உடனே நின்னாங்க. இவ்வளோ பண்ணியும் ஃபிக்ஸ் வருதுன்னு சிரிச்சிருச்சு அக்கா. ஒரு சிரிப்பில் காலி பண்ணிடுச்சு. சிரிப்புக்கு எவ்வளோ பவர் பாருங்க. என்ன சிரிப்பு, இதான் பெரியவங்க சொல்லிடுறாங்க, சிரிப்பில் தான் பவர் இருக்கு. கதை புரிஞ்சு போச்சு. அறிக்கை, டீமை அறிக்கை. 41 பேர் இறந்தப்ப கூட யாரும் இப்படி பண்ணலக்கா. ஆனால் உங்களுக்காக எல்லாரும் இறங்கி வந்தாங்க. இப்படி சிரிச்சு இப்படி பண்ணிட்டேக்கா,
சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா பாட்டெலாம் ஞாபகம் வருது எனக்கு பர்சனலாக. என்ன சொல்கிறது, அக்காவால் பேச முடியல, ஐயாவால் வெளியே வர முடியல. 41 பேர் இறந்தப்போ கூட அந்த கட்சியில் இருக்கிற ராஜ்மோகனில் கக்கூசில் தலையை விட்டுன்னு ஒளிஞ்சிருந்தானே வெளியே பேசினாங்க. நான் அப்படி பேசலை, இருந்தாலும் ஒளிஞ்சிருந்தாங்க. 41 பேர் இறந்தப்போ வெளியே வரல, நீங்களும் வரல, அப்போ கூட அறிக்கை விடலை. இப்போ உடனடியாக 100 ரவுடிகள் வந்து அடிச்சிட்டாங்கன்னு அறிக்கை விடுறீங்க. ஆனால் தப்பு உங்கள் கட்சிக்காரங்க மேலேன்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. என்ன கட்சி நடத்துறீங்கன்னு தெரில. இறந்து போய் குழந்தை 1.5 வயசு குழந்தை 7 வயசு குழந்தைலாம் செத்து போய் கிடந்துச்சு. அப்போல்லாம் என்னன்னு கூட பார்க்கல. வெளியே ஊருக்கு வெளில நின்று இருந்தான்னு உங்கள் கட்சிக்காரர் சொன்னாப்புல ஊர்ஜினா. இப்போ இதுக்கு அக்கா சிரிக்குது. கரெக்டு, சிரிக்கிறவங்க கூட நிற்கணும், அழகிறவங்க கூட நிற்கக்கூடாது. அதான் டிவிக்கே.